அதனால நித்திரைய பஞ்சனை மெத்தில் படுத்து உறங்கும் பொழுது ஒரு பொல்லாத சொப்பனம் கண்டேன். அப்படியா? ஆமா. என்னமா சொப்பனம் கண்ட? சிறியோர் கண்ட கனவை பெரியோர் இடத்துல சொன்னா தகுந்த தைரியம் சொல்லுவோம், உபாயம் சொல்லுவோம். என்ன சொப்பனம் கண்ட தெரியுமா? என்ன? அத்தனை வடக்கு தால வடக்கத்தால போய் படுத்தேன். வாழைமர சாய கண்ட வாழைமர சாயலில வட மதுராப்புரி பத்தி எரிய கண்ட. தெக்குத்தால தலை வைத்து படுத்தேன். தென்னை மர சாய கண்ட. தென்னை மர சாயலில தென் மதுராப்புரி பத்தி எரிய கண்ட. அப்படியா? இதுக்கு என்னம்மா என்ன பலன்னு கேக்குற? என்ன பல தெக்கித்தி காத்தடுத்து வடக்கத்தி காத்தடிச்சு வாழை மரம் சாஞ்சிருக்கும், தெற்கத்தி காத்தடிச்சு தென்னை மரம் சாஞ்சிருக்கும். இதெல்லாம் ஒரு பெதிர் சொப்பனம். அதாவது நீ கண்ட சொப்பனம் எல்லாம் உன் கணவருக்கு நேராது, நீ பார்த்த சொப்பனம் எல்லாம் உன் பத்தாவுக்கு நேராதம்மா. இதெல்லாம் ஒரு பெதிர் சொப்பனம் அம்மா. இன்னும் என்ன சொப்பனம் கண்ட தெரியுமா? இன்னும் என்ன கண்ட? அத்தைய தாலினால
எனக்கு வந்த தாசிக்கல்ல மடிய கண்டேன், என் கூரசீல பத்த கண்டேன், எனக்கு வந்த கூத்தியக்கல்ல மடிய கண்டேன், என் முந்தாணி பத்த கண்ட முன்வரகு வேக கண்டேன், புக்களத்து பொன்கரடு உருவி கீழே விழுவு கண்டேன். இதுக்கு என்னத்த? இதெல்லாம் ஒண்ணு கெட்ட சொப்பனம் அல்லமா, கெட்ட கனவும் அல்ல. ஏன் தெரியுமா? அஞ்சு சிறு வயது அறியாத பருவம், கொஞ்சம் சிறு வயது குழந்தை பருவத்துல கல்யாணம் பண்ணது. அந்த தாலி அப்ப உனக்கு கட்டணது. இப்ப தாலி கட்டி எத்தனை வருஷம் ஆகி போச்சு? மங்க பருவமா இருக்கு, மங்கை பருவமா வளர்ந்த ஆளாகிட்ட. அதனால உன் கழுத்து உப்பி விட்டது. அப்ப கழுத்து உப்புன உடனே தாலி கயிறு என்ன ஆச்சு? அப்படி அருந்து கீழே விழுந்துரும். ஆமா, அப்படி வேறுபட்டு நஞ்சு போய் கீழே விழுந்திருக்கும். அதுதானே தவிர இதெல்லாம் ஒரு கெட்ட சொப்பனம் இல்லம்மா. அதுக்கு அதனால மறுத்தாலி கட்டிக்கலாம், எடுத்து கட்டிக்கலாம். எடுத்து கட்டி கேக்குறேன். ஆமா, அறுத்து தாலி எடுத்து கேட்ட எங்க ஐயர் குலத்துக்கு ஆகாது. ஒரு தாலிக்கு மறுத்தாலி கட்டினா எங்க குருக்குள் குலத்துக்கு ஆகாது. அதனால செட்டியார் குலத்துக்கு ஆகாது. அதனால லிங்கம் போடுவோம், பொய் சொல்ல செட்டியார், பாலக்கால் லிங்கம் போடுவோம், வரிசல்ல செட்டி ஜாதி, தேங்காய் லிங்கம் போடுவோம், தேவனுக்கு பூஜை செய்வோம், கத்திரிக்காய் லிங்கம் போடுவோம், கச்சிதமா பூஜை செய்வோம். ஆசிமா, இன்னும் ஒரு கனவு கண்டேன். இன்னும் கனவா? ஆமா. என்னம்மா கனவு கண்ட? பரதேச சீமையில இருந்து வந்தது ஒரு காரால. அந்த காரால வந்து காலுனால ஏறு ஒட்டி, கையினால் விதை விதைத்து, இப்படி கருந்தனையும் செந்தனையும் இப்படி சொல்லக்கூடிய கதிர்வாழ பருவம். அப்படி வரும் பொழுது ஆண்மயிலும் பெண்மயிலும் இரண்டும் அவன் நேரம் பார்த்து வந்தது. அப்பொழுது ஆண்மயிலாகப்பட்டது ஓடி கதிர் கொத்த, பெண்மயில் வேலி காவல் காக்க. அப்பொழுது வேடுவன் ஆகப்பட்டவன் வந்தான். அந்த வேடுவன் பார்த்து அவன் ஜிவென்று வில்லெடுத்து ஜிவனாடி அன்புட்டு மார் பறக்க தோல் பறக்க அந்த மயிலை அடித்து பறித்து விட்டான். அம்மா ஆண்மயில மடிய கண்டு அந்த ஆண்மயிலாகப்பட்டது ஆண் அழக, பெண்மயில புலம்ப கண்டுன்னு சொன்னேன் அல்லவா? அந்த பெண்மயில இந்த கண்ணகம்பா
அப்படியா? அதனால என் கணவர் போய் 3 நாள் 6 பொழுது ஆகிறது. நான் போய் பார்த்து வர ஆசையம்மா. நீ போறியா? அம்மா, நீ ஒரு இளம் வயது பெண், ஒரு அழகான வாலிப வயது பொண்ணு போனா அங்க மதுரைக்கு போறதுக்கு எவ்வளவு தூரம்? 3 காத யோசனை தூரம். அங்க போகும் வழியில நிறைய வாலிப பசங்க பாப்பாங்க, பார்த்தா கேலி கிண்டல் அடிப்பாங்க. அப்படி ஆசைப்பட்டு உன் மேல கேலி கிண்டல் அடிச்சா பத்தினித்தனம் குறைஞ்சு போயிடும், உத்தமித்தனம் குறைஞ்சு போயிடும். அதனால நான் தினந்தோறும் மதுரைக்கு மோர் பால் தயிர் விக்கிறதுக்கு போறது வழக்கம். அதனால நான் பால் மோர் தயிர் விக்கிற மாதிரி இருக்கும், உன் கணவருடைய செய்தியை அறிஞ்ச மாதிரி இருக்கும். ஆமா, யாரு என்ன பார்த்து ஆசைப்படுறாங்க? கொள்ளக்காரு கூட கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. ஆசிமா, இங்க இருக்கக்கூடிய பால் தயிர் மோர் எல்லாம் எடுத்து இந்த மக்களுக்கு தானம் செஞ்சுட்டு அங்க ஆத்தங்கரையோரம் போய் பத்தினி பதிவிரத கண்ணகின்னு நினைச்சா இப்படி அமிர்த கலசமாக உண்டாகும். அதை எடுத்து அங்க வித்து விளமாறிட்டு மதுரை செய்தி அறிஞ்சு வாமா. ஆகட்டும் ஆகட்டும், போய் வருகிறேன். மோர்விக்கு போகணுமா? வெள்ளியானே